ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. கடகராசிக்கு ஏற்கனவே பயங்கர உற்சாகத்தில் இருக்கிறீங்க. ராகு கேதுல வந்தீங்கன்னா இடன் ட்ரெஷர் வரப்போகுது, எதிர்பாராத பணவரவு வரப்போகுது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கணும். மழை விட்டுது தூவானம் விடல. அந்த மாதிரி அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படின்னு சனியில் பல வகைகள் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் ராகுன்னு சொல்லிட்டு வரப்போகிறார். 2ஆம் இடத்துல கேதுன்னு வரப்போகிறார். தயவு செஞ்சு குடும்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் மனைவியிடம் விட்டு கொடுத்து போங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் வெளி வட்டாரத்தில் நம்ம ஜெயிக்கலாம். ஆகவே மனைவியிடம் தோற்று போங்க. அதே மாதிரி எதிரில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும், உடல் ஆரோக்கியம் வேண்டும். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நல்லது தரும். அயல்நாட்டு யோகங்கள் போகும்போது என் மனைவியை கூட்டு போகலாமா, குழந்தைங்களை கூட்டு போகலாமான்னா சில பிரிவுகள் கம்பெனியில் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பிரிவுகள் சேமிப்பை சேர்க்கும், அதே நேரத்தில் கடனை தீக்கும். கடந்த காலத்தில் இருந்த பொறுமை இந்த ராகு கேதுல இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதுவரைக்கும் உங்களுக்கு உதவியவர்கள் பகைவர்களாக இருக்கலாம். பகைவர்கள் இப்போ உங்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கலாம். யார் எப்படிங்கிறது முடிவு பண்ண முடியாது. பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக இரவு பயணத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். வார்த்தையில் சந்தோஷமும் சுகமும் வேண்டும். இப்படி இருந்தால் இந்த ராகு கேது பயிற்சி சுகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். பெரியவங்க சொன்னா ஆமான்னு சொல்லிட வேண்டியதான். ஏன்னா கிட்டத்தட்ட கடகராசிக்காரர்களுக்கு 8இல் ராகு 2இல் கேது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்ததோ அதோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் வலிக்கிறது. அப்படி பார்த்தோம், அதுவும் எனக்கு தெரிஞ்சு குருவால் வலிக்கிறது. பாசிட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா, யோசிக்கிறது தானே நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த மாதிரி நகர்ந்தோமே ஆனால் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடம் சொல்கிறது திடீர் அதிர்ஷ்டம். உடனே புதையல் கிடைக்கும்னா புதையல் கிடைக்காது. அதிர்ஷ்டம்னா என்ன? நம்ம இஷ்டப்படுறது அதுவாக வருவது தான் அதிர்ஷ்டம். நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா அது நடந்துடும். நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா அது நடந்துடும். நீங்கள் ஒரு படிக்கணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா நடந்துடும். நீங்கள் எதெல்லாம் இஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் கையில் வந்து சேருவதற்கான வாய்ப்பை இந்த ராகு உருவாக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். 8ஆம் இடம் பொருள் வயப்படுதல், 8ஆம் இடம் ஆழ்ந்த அறிவு, மறைபொருள் ஸ்தானம் நிறைய இருக்குங்க. ஆனால் இது 8ஆம் இடம் தான் விபத்தையும் கண்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அதனால கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை. அதுவும் இரவு நேர பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா குரு வேற 12இல் மறைந்து அங்கிருந்து பார்க்க போறாரு. இதை மறைவு ஸ்தானம் எடுக்க முடியாது. ஏன்னா 12ஆம் இடமே 11க்கு 2 தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்க போகுது யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. அதன் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றது காத்திருக்கிறது. ஆனா எல்லாமே வரும்போது நம்ம தான் அப்படியே கெத்தா இருப்போம். இயல்பாவே கடகராசிக்காரங்க கனவுகளால் நிறைபவர்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க உட்காந்து நிலால சுடுற வடையை அந்த பாட்டிக்கிட்ட எவ்வளவு பேரம் பேசி விற்கிறான்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அதிபுத்திசாலிகள். நம்ம நேரம் அப்படி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சந்திரனை வந்து நம்ம ஆட்சிநாதனை வச்சிருக்கும் போது மனசு அப்படிதான் அழைப்பாயும். ஆனா இந்த தடவை கேது 2இல் அமர்ந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், வாக்கு, நேத்திரம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சின்சன் மாதிரி அமைதியை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். 2ஆம் இடத்துல கேது அமரும் போது நிறைய பேச்சு. நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, எனக்கு யாருமே வேணாம், நான் தனியா இருக்கேன்ற மாதிரியான தாட்டெல்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனம் தேவை. பொருளாதாரம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கேதுவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ஆனா இந்த பக்கம் ராகு குரு பார்வையில் இருக்கான கண்டிப்பாக நான் கேது மைக்ரோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொம்ப நுட்பமா எங்க எதை இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு பணம் கிடைக்கும்ன்ற ஆழ்ந்த ஞானத்தை கொடுப்பதற்கு கேது உங்களுக்கு தயாராக இருக்கிறார். இதுவரைக்கும் கடகராசிக்காரர்கள் பிசினஸ் பண்ணல, ஜெயிக்க முடியல நினைச்சீங்களோ, யாரெல்லாம் நோட்டீஸ் ஒட்டி வீட்டுக்கு அமிச்சாங்களோ அத்துணை கடகராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த ஒரு வருடமாகத்தான் இருக்கு. கொஞ்சம் வீட்டில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். 2ஆம் இடம் வலிக்கிறது. வீட்டில் மனைவியிடமோ கணவரிடமோ ஒழுங்காக பேசாவிட்டால் பிறகு வக்கீல் தான் வந்து பேசுவார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கவனமாக இருங்கள். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை கடகராசிக்காரர்களுக்கு. யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஏன்னா வந்து அதை கொடுத்தா இது கிடைக்கும், இதை கொடுத்தா அது கிடைக்கும்ன்ற மாதிரி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை நிகழும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் தயவு செஞ்சு கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துலேருந்து வர்றதே மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏற்கனவே சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து இப்போது 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். நீங்கள் ஒரு 2.5 வருஷமாக பட்ட கஷ்டம், கவலை, போராட்டம் அதெல்லாம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. சனி பயிற்சியை பார்த்து நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். திடீர்னு பார்த்தா அடுத்த செகண்டே ராகு வேறு 8ல் வராருங்காரு.
என்ன பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்னா இன்னும் பலபடியும் போராட்டம் அடையணுமா அப்படிங்கிற ஒரு பதற்றத்தோடு கூட நீங்கள் நகரக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே பதட்டங்கிறது எதை வச்சுருக்குன்னா, நீங்கள் அதிகமாக ஓவராக திங்க் பண்ணி யாராவது உங்களை தூண்டி விட்டாங்க அதை நம்பினேன்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் பதட்டம் உங்களுக்கு டைமாக வரும். அதை தவிர்த்து உங்களுடைய முழு முயற்சி, நீங்கள் இவ்வளோ நாளாக முயற்சி எடுத்து நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, இனிமேல் நீங்கள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய முயற்சியை மட்டும் நம்புங்க. யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் ஒப்படைக்காதீங்க. ஏன்னா ஈஸியாக அவங்கள கேட்ச் பண்ணிடலாம். ஒரு பாசமாக அவங்கள்ட்ட அன்பாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டா பையில் இருக்க பணத்தை போலாம் தூக்கி கொடுத்துருவீங்க. அந்த இறக்கங்கிறது உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் யார் உண்மையானவர்கள் என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் யாருக்காக போய் வாக்கு கொடுக்கவே கூடாது. உங்களுடைய வேலை உங்களுடைய செயல்பாடுன்னு சொல்லி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் யாராவது கொடுக்கல் வாங்க விஷயங்களை உங்களை முயற்சி எடுத்தாங்கன்னா உறுதியாக தலையிடாதீங்க. அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையில் போய் நீ தலையிடவே கூடாது. யாருக்காவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஓடி போய் நீ ஹெல்ப் பண்ணுறது வேண்டாம். உங்கள் வேலை என்ன, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு. இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக சொல்லணும், நம்மளுடைய கடகராசி அன்பர்களில் இளைஞர்கள் வண்டி வாகனங்களில் சும்மா அப்படியே நான் ரவுண்ட் அடித்து வீல்ஸ் அடிப்பேன், நான் காரை இப்படி தலைகளாக தான் ஓட்டுவேன், பைக்கை தலைகளாக தான் ஓட்டுவேன்னு சொல்லி ஓட்டுனீங்கன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிடுவீங்க. ஓகேவா? வாகனங்கள் ஓட்டும் போது முழு சிந்தனையும் முழு கவனத்தோட உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குங்கிற எண்ணத்தோட வண்டியை ஓட்டுங்க. உங்களாலேயும் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, உங்கள் குடும்பத்துக்கும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்த மெயினாக சொல்கிறேன். வாழ்க நலமுடன். சரி சார், ஸ்டண்ட் பண்ணக்கூடாதுன்றாரு சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஸ்டண்ட் பண்ணி தான் ஜெயிச்சு. நான் அடுத்ததாக கேட்கலான்னு இருந்தேன். அதாவது என்னன்னா, எவ்வளோ தடவை அடி எவ்வளோ தடவை ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த மனுஷன் ஜெயிச்சுட்டே இருக்காரு. ஆனால் ஜாதகத்துக்கு அவ்வளோ வலிமை. அதனால எல்லா கடகராசியும் அப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். படத்துலையும் வலிமை அதே தான். வலிமை ஹிட் ஆச்சோ இல்லையோ, ஆனால் விஷயம் இதுதான். என்ன ரியாலிட்டின்னு பார்த்தா, இந்த டைம் பீரியடுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். ஒயில், இன்சூரன்ஸு, கிளைமு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வேணால் டிஸ்டர்ப் ஆகலாம். எதிர்பாராத இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதிர்பாராத நட்பு, அந்நிய மொழி நட்பு, அந்நிய மத நட்பு, இவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. எது வரைக்கும்னா அக்டோபர் வரைக்கும் தான். அக்டோபர் வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அக்டோபருக்கு அப்புறம் கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடமா இருக்கனால நிறைய பேருக்கு முட்டி மாற்று அறுவை சிகிச்சை, ஆஸ்டியோபோரோசிஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், சில பேருக்கு இந்த லிகமெண்ட் டேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல வரக்கூடிய கேது என்ன பண்ணுறாருன்னா, கண்கள் பாதிப்பு, காது, இடது காதில் ஏதாவது ஒரு ஜவ்வு கீன்னு சத்தம் வரும், அதை போய் சரி பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுப்பார். அதே மாதிரி நிறையா பேருக்கு குடும்பத்தில் பிளவுபடக்கூடிய வாய்ப்புகள். குடும்பஸ்தானத்தில் கேது வந்துன்னா ஒன்று நீங்கள் கேஸ் வாங்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கேஸ் வாங்கணும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் குடும்பஸ்தானத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார். அதனால் உங்களுடைய பேச்சில் எவ்வளோ கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருக்கணும். இந்த கத்தி படத்தில் சொல்லுவாங்க, ஒரு நல்ல துரு பிடிச்ச கத்தி எடுத்து உள்ளே ஏற்றினா எப்படி இருக்கும்னு தெரியுமான்னு. உங்கள் நாக்குலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்தளவுக்கு ஒரு க்ஷேதத்தை கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக பேசணும். நிறைய பேருக்கு எதிர்பாராத ரகசிய பணவரவுகள்லாம் வரும், அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் குடும்பம் பாதிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால ஒரு 8 மந்த்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை. அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம். அக்டோபர் மாதம் வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. தைரியமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு தும்புகள். 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்கும், இந்த லாட்ரி டிக்கெட் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 100ல் ஒருத்தனுக்கு, 1000ல் ஒருத்தனுக்கு, லட்சத்தில் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. என்ன பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நம்ம சால்வ் பண்ண முடியும்? இறந்த சடங்குகளுக்கு யாராவது தெரியவங்க ஏதோ ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரத்த தானம் பண்ணுறாங்க, அதுக்கு உங்கள் பணம் கொடுங்க. இல்லை இறந்துருக்காங்க, அதற்கான தான தர்மங்கள் செய்வது, சிரமதானம், நம்ம கஷ்டப்பட்டு போய் பக்கத்தில் நின்று ஒரு சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தைரியமாக இருக்கும்.